உங்கள் அப்பா பார்க்க ஆ நோ போட்டுக்கண்ணா. போட்டுக்கோ சொல்றாங்கல்ல ஓகேவா? அவங்க தான். மா புடி புடி. அவங்கள கட்சியிலிருந்து எடுக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. சார் வணக்கம். வாங்க தம்பி உட்காருங்க. என் பேர் ராஜன். தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, ஊரில் சொல்கிற அளவுக்குலாம் நான் கெட்டவன் கிடையாது. இல்லை நல்ல விதமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பஜாரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் தான் ஊக்கடிச்சு சரக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். கேள்விப்பட்டிருக்கேன்பா. இப்போ அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. சொல்லுங்கள். கொஞ்ச நாளாகவே மனசுக்குள்ள ஒரு இது. என்னம்மா? இல்ல மழையில நெஞ்சுக்கிறாரு. இல்லை, 2-3 தடவை உங்கள் பொண்ணு கோயிலுக்கு வர சொல்ல நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இது அப்படியே அங்கங்கன்னு வெளியே பார்த்தா தப்பாக இருமேன்னு தான் உங்ககிட்டே பேசலான்னு வந்தேன். ஊரில் இருக்கிறவங்கலாம் என்ன நல்லவன்னு சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. உங்கள் பொண்ணை என்னை கட்டி கொடுப்பீங்களா? கட்டிக்குப்பா. ஓகேவா? நீங்கள் இப்படி சட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல. நான் தம்பி உங்களுக்கு ஐயோ வேணாம் அத்தை. நீங்கள் சட்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு என்ன பேசன்னே தெரியல. உன்ன மாதிரி ஒருத்தன் வந்து பொண்ணு கேட்டால் என்ன மாதிரி சாதாரணமான என்ன சொல்ல முடியும்? கட்டி கேட்டுறதை தவிர. இதே உன் இடத்துல வேற ஒருத்தன் தானே வையே, என் பொண்ணை கேட்டு வர அளவுக்கு உங்களுக்குலாம் தைரியம் வந்துச்சான்னு செருப்பால் அடித்து வெளியே துரத்திருப்பேன். வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டவன் ராஜன். கட்டிக்கின்னு சொல்லாத வேற என்ன சொல்ல முடியும்? கட்டிக்க. பா நானும் இவர் தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்சி வரைக்கும் இவர் என்ன நல்லா பாத்துக்குவாருப்பா. நம்ம என்னங்க படி. சந்திரா உன் பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீ எனக்கு கட்டி கொடுக்காத போ, அது ஓ இஷ்டம். ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு வச்சிருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சு தான் பொண்ணு கொடுக்கவே பயமாக இருக்குது. ஐயோ இல்லை மாமா,